அனைவருக்கும் சிங்காரம் வணக்கத்துடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இன்று 21/7/2025 அன்று நம்மளுடைய கண்டெம்ட் வழக்கு 1471 ஆஃப் 2023. எந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று 2 அப்பீல்களை சந்தித்து 3வது அப்பீல் வித்ரா பண்ணிறார்களோ அந்த வழக்கு சம்பந்தமான அவதூறு வழக்கு பேலன்ஸ் டீயை பெறுவதற்கான வழக்கு மண்டே வருகிறது. அது சம்பந்தமாக சீனியர் கவுன்சிலர் திரு லஜ்பதி ராய் அவர்கள் மற்றும் நம்மளுடைய ஜூனியர் அவர்கள் இம்ரான் அவர்கள் நாளை டிஸ்கஸ் பண்ணி உரிய முறையில் அவர்களிடம் டிஸ்கஸ் பண்ணி அவர்களுடைய ஃபீஸ் கொடுக்கப்பட்டு மண்டே அன்னைக்கு நம் தரப்பு வாதமாக அரசு கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றவில்லை. அவர்கள் 2 மாத காலம் கேட்டார்கள். 1147 ஆஃப் 2023 உத்தரவை அமல்படுத்துவதற்கு அவர்கள் கேட்ட அவகாசம் 2 மாதம். அதன் அடிப்படையில் தான் 2 மாத காலம் கொடுக்க நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் ஷமீம் அகமது அவர்கள் கொடுத்தார். அது 30/6/2025 அன்றோடு முடிந்துவிட்டது. மேற்கொண்டு 21 நாள் ஆகியிருக்கிறது. ஆனால் இதுவரை அரசு நம் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. அது மட்டுமில்லாமல் பணியில் உள்ளவர்களுக்கு ஊதிய ஒப்பந்த உயர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட 1 மாத காலத்துக்குள் அவர்களுக்கு உரிய அந்த பலன் சம்பளத்தில் ஏற்றப்பட்டு விட்டது. அதனுடைய கமிட்மெண்ட் ஒரு 40 கோடி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு கொடுப்பதற்கு ஒரு 35 கோடி 30 கோடி பணம் இல்லை. அவர்களுக்கு கொடுப்பதற்கு மட்டும் ஒரே மாதத்தில் கொடுத்து விட்டார்கள். ஆனால் கோர்ட்டு உத்தரவை உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதிப்படுத்தப்பட்ட உத்தரவை அமல்படுத்தப்படவில்லை என்பதுதான் நம் சீனியர் கவுன்சில் பிரதான வாதமாக எடுத்து வைப்பார். அன்று நல்ல ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அனைவரும் பொறுமை காப்போம். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ரேவா சங்கத்தினர் எங்கள் வழக்கு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அவர்கள் வழக்கு ரேவா வழக்கு அல்ல, தனிநபர் வழக்கு. அது ஜிஓ 142 சம்மந்தப்பட்ட வழக்கம் அல்ல. ஒரு 55,000 டெர்மினல் பெனிஃபிட் கேட்டு போடப்பட்ட வழக்கு என்பதை பல முறை நான் கூறியிருக்கிறேன். ஆகவே ஒரு பொய்யான விஷயத்தை கூறி உண்மை போல பேசுவது ஒரு மோசடி குற்றம். அந்த மோசடி குற்றத்தை ரேவா செய்கிறது. மோசடி செய்பவர்களால் எந்த காலத்திலையும் நன்மை பெற்றுத்தர இயலாது என்பதே ஒரு கூற்று. அது இறைவன் பார்த்துக்கொள்வான். நாம் நம் பணியை செவ்வனே செய்வோம். நீங்கள் அனைவரும் கோவை பேரவையில் ஒன்றிணையுங்கள். நாங்கள் டிஏ வாங்கி கொடுக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு அளிக்கிறேன். மீண்டும் திங்களன்று நாம் சந்திப்போம். நாளை லஜ்பதி ராய் அவர்களிடம் மிக விரிவான விவாதத்தை வைக்குமாறு நாம் முன்வைப்போம். அதற்காக நான் கிட்டத்தட்ட வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள் மதுரையில் தான் தங்கியிருக்கிறேன் என்பதை மிகவும் ஒரு மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு அனைவரும் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். கோவை பேரவை சட்டக்குழு தன் கடமையை செவ்வனே செய்யும். பொய் சொல்லி பிரச்சாரம் செய்பவர்களிடம், அதாவது மோசடி கும்பலிடம் ஏமாறாதீர்கள் என்று கூறி இதுவரை பார்த்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.